நம் பூமிக்கு எத்தனை சந்திரன்கள் உள்ளன என்று கேட்டால் ஒரே ஒரு சந்திரன் தான் என்று நீங்கள் உடனே பதிலளிப்பீர்கள். அதுதானே உண்மை. ஆனால் பூமிக்கு எப்போதும் 7 சந்திரன்கள் உள்ளன. சிறுகோள்கள் மோதி பிறக்கும் நிலவு குழந்தைகள் தான் அவை. அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். சுமார் 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஜியா எனப்படும் செவ்வாய் கிரகம் அளவிலான ஒரு புரோட்டோ பிளானட் பூமியை மோதியதாலேயே சந்திரன் உருவானதாக அறிவியல் சமூகம் கருதுகிறது. அந்த மோதலால் ஏற்பட்ட பாறை துண்டுகள் விண்வெளியில் சிதறி ஒன்றிணைந்த நிலவாக உருவாகின. நிலவு பூமியிலிருந்து சுமார் 38,40,400 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு நிலையான சுற்றுப்பாதையில் சுழன்று வருகிறது. இது நம் சூரிய குடும்பத்தில் 5வது பெரிய துணைக்கோள் மற்றும் பூமியின் விட்டத்தில் சுமார் 1/4 பங்கு அளவு கொண்டது. விண்வெளியில் நாம் வெறும் கண்ணால் பார்க்கும் ஒரே இயற்கை துணைக்கோள் இதுதான். இது பூமியின் ஈர்ப்பு விசையால் நிரந்தரமாக பிணைக்கப்பட்டு பல பில்லியன் ஆண்டுகளாக நமக்கு துணையாக உள்ளது. நிலா நம்முடைய ஒரே நிரந்தர துணைக்கோள் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் பூமிக்கு எப்போதும் 7 சந்திரன்கள் உள்ளன என்ற கூற்று எங்கிருந்து வந்தது? இங்குதான் தற்காலிக துணைக்கோள்கள் மற்றும் குவாசி துணைக்கோள்கள் என்ற சுவாரஸ்யமான கருத்துக்கள் வருகின்றன. விஞ்ஞானிகள் நம் பூமிக்கு அவ்வப்போது மினி மூன்கள் எனப்படும் தற்காலிக இயற்கை துணைக்கோள்கள் கிடைப்பதாக கண்டறிந்துள்ளனர். மேலும் இவற்றில் சில நம்முடைய சொந்த சந்திரனின் பகுதிகளாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. மினி மூன்கள் என்றால் என்ன? இவை மிகச்சிறிய சிறுகோள்கள் அல்லது பாறை துண்டுகள். இவை தற்காலிகமாக பூமியின் ஈர்ப்பு விசையால் ஈர்க்கப்பட்டு சில மாதங்கள் அல்லது சில வருடங்கள் பூமியை சுற்றி வருகின்றன. அதன் பிறகு அவை மீண்டும் விண்வெளியில் தப்பித்து விடுகின்றன அல்லது பூமியின் வளிமண்டலத்தில் எரிந்து விடுகின்றன. சில எடுத்துக்காட்டுகள் 2006 RH-120. இது 2006 முதல் 2007 வரை சுமார் 18 மாதங்கள் பூமியின் தற்காலிக துணைக்கோளாக இருந்த ஒரு சிறுகோள். இதுதான் பூமியின் முதல் நீண்ட கால தற்காலிக செயற்கைக்கோளாக கண்டறியப்பட்டது. 2024 PD 2024 பூமியின் தற்காலிக மினிமூனாக சில வாரங்கள் இருந்தது. இந்த 2024 PD 5 நிலவின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இதன் அளவு சுமார் 7 முதல் 13 மீட்டர் விட்டம் கொண்டது. விஞ்ஞானிகளின் கணக்கீடுகளின்படி ஒரு மீட்டர் விட்டம் கொண்ட சுமார் 6.5 மினிமூன்கள் எப்போதும் பூமி சந்திரன் அமைப்பில் தற்காலிகமாக சுழன்று கொண்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இவை மிகச்சிறியவை மற்றும் கண்டறிவது கடினம் என்பதால் பெரும்பாலானவை கண்ணில் படாமலேயே போய்விடுகின்றன. பூமிக்கு எப்போதும் 7 சந்திரன்கள் உள்ளன என்ற கூற்றுக்கு மிக முக்கியமான விளக்கம் குவாசி துணைக்கோள்கள் என்ற கருத்துதான். இவை பூமியின் உண்மையான துணைக்கோள்கள் அல்ல, ஆனால் அவற்றின் சுற்றுப்பாதை ஒரு சிறப்பு வழியில் பூமியுடன் பிணைந்துள்ளது. குவாசி துணைக்கோள் சூரியனை சுற்றி வரும் சிறுகோள்கள் ஆகும். ஆனால் அவற்றின் சுற்றுப்பாதை பூமியின் சுற்றுப்பாதையை மிகவும் ஒத்திருப்பதால் பூமியிலிருந்து பார்க்கும்போது அவை பூமியை சுற்றி வருவது போல தோன்றும். 2023 ஆண்டு நிலவரப்படி பூமிக்கு 7 குவாசி துணைக்கோள்கள் இருப்பதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. நம் பூமிக்கு ஒரே ஒரு நிரந்தர நிலா மட்டுமே உள்ளது. ஆனால் தற்காலிகமாக பூமியின் ஈர்ப்பு விசையால் ஈர்க்கப்பட்டு சில காலம் நம்மை சுற்றி வரும் மினிமூன்கள் உள்ளன. இவற்றில் சில சிறுகோள்கள் நிலவின் மீது மோதியதால் சிதறிய பாறை துண்டுகளாக இருக்கலாம். அத்துடன் சூரியனை சுற்றி வரும் ஆனால் பூமியுடன் ஒரு குறிப்பிட்ட ஈர்ப்பு பிணைப்பில் உள்ள குவாசி துணைக்கோள்கள் பல உள்ளன. இந்த பிணைப்பு காரணமாகவே அவை பூமியை சுற்றி வருவது போல தோன்றும். இந்த பிரபஞ்சம் நமது கற்பனைக்கு எட்டாத பல சிக்கலான இயக்கங்களையும் ஈர்ப்பு விசையின் அற்புதங்களையும் உள்ளடக்கியது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.